இந்த கணவரை வேற ஒரு பொண்ணோட தொடர்பு படுத்தி இல்லாம வேற ஏதாவது கனவு இருக்கா? சார் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து இறந்துட்டாரு சார். ஓ, லவ் பண்ண டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஓவர் திங்கிங் போய் ஒரு 1 இயர் நான் அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லவ்க்குள்ள போகவும் சரி, இன்னொரு லைஃப்குள்ள போகவும் சரி, நான் ரெடியாவே இல்லை. ஓவர் திங்கிங் ஆகி ஆகி சாமி முன்னாடி அழுகிறது, வீட்லயே தனியா உட்காந்து அழுகிறது, வீட்டுல யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, லைக் அந்த மாதிரி அப்படியே இருந்துட்டே இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆகி தான் அவர் இறந்தாரு. ஸோ வண்டியில யாராவது போனாலுமே எனக்கு சேஃபா போவாங்களா இல்லையா அந்த மாதிரி பயம் வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கேன் சார். கிச்சன்ல பிளேட் வந்து இப்படி நல்லா ஆடுறது எனக்கு கேக்குது. ஆனா அது அவரு கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், இறந்தவர் கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், அது இருக்காதுன்னு யோசிக்கிறேன். ஆனா அந்த பிளேட் சவுண்ட் எனக்கு மட்டும் நல்லா கேக்குது. உள்ள போய் பார்க்க அந்த பிளேட் ஆடவே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆடுது சார். ரொம்ப பயம் ஆயிடுச்சு எனக்கு. அதுல யோசிச்சு யோசிச்சு நம்ம செத்துறலாம், அவரு தான் நம்மள கூப்பிடுறாரு, லைக் அப்படி நான் யோசிச்சுட்டேன் சார். ரொம்ப ஓவர் திங்கிங் ஆயிட்டேன். நம்ம இறந்துடலாம், இறந்துட்டோம்னா நம்மளும் அங்க போயிடலாம், மேல போயிட்டா அவங்க கூட இருக்கலாம், அவங்க நம்மள கூப்பிடுறாங்க, லைக் அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டுல யார்கிட்டயுமே பேசாம இப்படியே இருந்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகி திரும்ப மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் யோசிக்கல, பயங்கரமா யோசிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிட்டு வந்தாரு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ஆக்சிடென்டால தான் இறந்தாரு. இவர் வண்டியில கொஞ்சம் ஃபாஸ்டா போவார் சார். கொஞ்சம்னா இல்ல, நிறையவே ஃபாஸ்டா போவாரு. சோ எனக்கு பயமா இருக்கும். அவர் நான் இழந்துட்டேன்,